ஈழ தேசத்துல இருந்து உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இந்த ஹெல்பிங் வீடியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முக்கியமா எஸ்கே விளாகர், இதை தான் கதைக்க போறேன். இந்த எஸ்கே விளாகரினுடைய வங்கி கணக்குல 9 கோடி ரூபாய் வந்து பணம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நான் எப்பயுமே இந்த டிக்டாக்ல யாராவது ஒருத்தவங்க கதைக்கிறத எடுத்து கதைக்க மாட்டேன். பதிவு செய்யப்பட்ட, உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இணையதளத்துல இருக்கிற விஷயத்தை தான் நான் கதைப்பேன். அப்ப அந்த இணையதளத்துல பாத்தீங்கன்னா வந்து என்ன போட்டிருக்காங்கடா, இந்த எஸ்கே விளாகரினுடைய வங்கி கணக்குல 9 கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குன்னு போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது, சந்தேகம் ஒன்று வருது. என்னன்னா, பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமான ஊடகத்துல கூட நீதியாகவும் உண்மையாகவும் செய்திகள் வெளியிடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏன் தெரியுமா? இந்த 9 கோடி ரூபாய் வந்து இருக்குன்னு யார் சொன்னது? நீதிமன்றத்தால சொல்லப்பட்டிருக்கா? காவல்துறை வந்து விசாரிச்சு இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்களா? இல்லாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் டிக்டாக்ல கதைச்சதை எடுத்து போட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. யார் இதை சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சமூக ஊடகத்துல வந்து பேஸ்புக்ல கதைக்கிறாங்க, டிக்டாக்ல கதைக்கிறாங்க, வாரவன் கதைக்கிறான், போறவன் கதைக்கிறான். ஆனா யார் சொன்னான்னு தெரியா? ஒருவேளை உண்மையாகவே அந்த சகோதரத்தினுடைய வங்கி கணக்குல வந்து 9 கோடி ரூபாய் இல்லைன்னு வைங்களே, பாரிய எவ்வளவு பெரிய பாரிய குற்றம், ஒரு மோசமான ஒரு செய்தி ஒன்று பரப்பப்படுது. அப்படி 9 கோடி ரூபாய் இருந்தா, கொள்ளையடிச்சிருந்தா, மக்களினுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருந்தா தண்டனை இளவருக்கு கிடைக்கதான் போகுது. அப்படி இல்லைண்டா சரி, பிரச்சனைக்கு வருவாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய உதவி வீடியோக்கள் செய்யக்கூடிய, ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்கடா, நான் உதவி வீடியோக்கள் இனிமே செய்ய மாட்டேன், நைஸா எஸ்கேப் ஆக்குறாங்க. இன்றைக்கு யூடியூப்ல தான் பாத்தீங்கன்னா, இலங்கை நாட்டுல ஒரு ஜனாதிபதி இல்ல, யூடியூப் மூலம் நிறைய ஜனாதிபதி வந்துட்டாங்க, நிறைய நீதியரசர் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் கலைக்கிறத பார்க்கும்போது இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க? ஐயா ராசா, நீங்க தான் இந்த மண்ணுக்கு தேவை, நீங்க என்ன இப்படி கதைக்கிறீங்க?